வணக்கம் கடவுளூர் டிவியில் இருக்கிற லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதால் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதில் முதல்ல பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் பார்த்தோம்னா உங்களுக்கு 9ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ உச்சமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அது எந்த வித ப்ராப்ளம் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்களாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் நிறைய சேஞ்சஸ் வரும். வெளிநாட்டில் நிறைய சேஞ்சஸ், கவர்மெண்ட் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 11ஆம் அதிபதி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் புதன் நீச்சமாக இருக்குது. அதுவும் சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள், நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 3ஆம் அதிபதி மூன்றாம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 3-9ங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ல் இருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ 7ல் பார்த்திங்கன்னா செவ்வாய் 7 8க்கு போயிட்டார். ஸோ 8ல் இருக்கும்போது அது 8உடைய வேலையை பார்க்குமா அப்படின்னா 8உடைய வேலையை பார்க்காது. காரணம் என்ன, செவ்வாய் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ஓரளவுக்கு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி தீய பலன்கள் எதுவும் நடக்காது. அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. கணவன் மனைவியினோட கூட கொஞ்சம் சூடான வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சொத்துக்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், தந்தை சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய இடங்களில் மௌனம் காப்பது நல்லது. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து அது சூரியனுடைய சாதனமும் ரொம்ப சிறப்பான விஷயங்களும், குழந்தைகளோட அங்கீகாரம், குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுடைய ஒரு தைரியம் பார்த்து நீங்கள் ரொம்ப பிரமிச்சு போவீங்க. ஸோ நல்ல ஒரு அங்கீகாரத்தை தருவதற்கானவே குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். சில நேரங்கள் பசங்க பிளாங்க் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த தஸ்தங்கணும் போது திடீர்னு எல்லாமே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அது எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிறைய சுற்றுலா தலங்கள் செலவில் சில பேர் போகலாம். அது மட்டும் இல்லை, வேலை விஷயத்தில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அப்பாவோட உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் சின்னதாக ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் வைத்திய செலவுகள் சில பேருக்கு அப்பா ரீதியாக வரலாம். வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினச்சவங்க வெளிநாட்டில் நிறைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ல் இருந்து அதுவும் சனி குருவுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி உறவுலாம் நல்லாயிருக்கும். பட் சின்ன மன உளைச்சல், சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 9ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி 9 அப்பாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். யாருக்கெல்லாம் அந்த குரு தசாபுத்தி அதனால அப்பாவுடைய விஷயங்களும் சரி, கொஞ்சம் வெளிநாட்டிலும் கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுத்தாலும் எல்லாமே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான். ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ணாது. மற்றபடி 8ல் நிறைய கிரகங்களும் தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்பர் 1. இன்னொன்று, பேராசைப்படாமல் இருக்கணும். 8ங்கிறது அதீதமான பேராசையை தூண்டி விட்டு நம்மளை படுத்திடும். ஸோ ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 8ல் உள்ள ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அதீதமான பேராசையை தூண்டி அதனால் வம்பு வழக்குகளில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் மூத்த சகோதரர்களுக்காகவும் ஏதாவது வம்பு வழக்கில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ல் இருக்குது. ஸோ அந்த 8லிருந்து அது 7ஆம் அதிபதி சார்ந்த ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது. ஸோ தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா லாபங்கள் இருக்குதுன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்கிறாகும். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் நல்ல ஒரு எழுச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள். மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு அங்கீகாரம், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோன் சப்ளை பண்ணினா கிடைக்கும். அது மாதிரி வியாபாரத்திலும் தொழிலும் சரி நிறைய மாற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சந்திரன் 12ஆம் அதிபதியாக இருந்து நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாரு. இந்த வாரம் முழுவதுமே அற்புதமான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றம் தருவதற்கான, வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் 8ல் இருந்தாலும் அது வந்து சாரம் செவ்வாயோட சனியோட சாரத்தில் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்காது, பட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு வந்து 8ல் இருந்து புதன் கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்கள் கூட நட்பு இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்த்துங்க. நான் தான் அது இதுன்னு சொல்லி குதித்து சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமாக வந்து ஹேண்டில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து அது சூரியன் சாரத்தில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும். ரொம்ப சிறப்பான பலன்கள். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 8ல் இருக்கும். கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களோ குடும்பத்திலையோ யாராச்சும் எதாவது பேசிடுவாங்க, அதனால் கொஞ்சம் எமோஷனாவோ மன வருத்தமாக வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. அதீதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அதனால் கேது வந்து 2ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி வருமானங்கள் வரும், பட் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை 8ல் உச்சமாக இப்போ 9ல் போயிருக்கார். 9ல் அதுவும் கேதுடைய சாரத்தில் போகும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்து சொத்துக்கள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில நேரம் ஏதாவது வாக்குவாதங்கள் வரும். ஸோ அப்பா கிட்ட பேசி அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பெனால்ட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனோட ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் சுக்கிரன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து 3 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ இது வந்து இதுவரை வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கான விஷயங்களில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இது கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த எமோஷன்ஸும் சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் கடார்படான்னு பேசிடும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்திருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8ல் இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவர் விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்திற்குனா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும். துலாம், கன்னி, சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆக முடியல, மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரனதே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் பட்டு படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துக்கோமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம்.
ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் இடம்னா 6ஓ 8ஓ 12 கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷனும் கொடுக்கும். அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்தனால சின்ன சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறதை விட இப்போ பாருங்கள் மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிடத்தை போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தேசம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாட்டிடுவாங்க. ஆனால் கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.